விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ரயில்வே பாதையை கடந்து மிகுந்த ஆபத்துக்கு இடையே சடலத்தை தூக்கிச் செல்வதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். சின்ன நெற்குன்றம் கிராமத்தில் 700க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் வசித்து வரும் நிலையில் உயிரிழந்தவர்களின் சடலத்தை நீண்ட தூரம் சுமந்து ரயில் பாதையை கடந்து மறுபுறம் உள்ள மயானத்திற்கு எடுத்துச் சென்று இறுதி சடங்கு செய்து வருகின்றனர். துயரம் மிகுந்த நேரத்தில் ரயில்வே பாதையை கடந்து செல்வது சிரமமாக இருப்பதால் சுரங்கப்பாதை அமைத்து தர கோரியும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் தெரிவித்தனர். சமூக நீதி வசனம் பேசும் விடியா ஆட்சியில் பட்டியலின மக்களின் கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் குற்றம் சாட்டினர். திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய 2 மாவட்டங்களில் உள்ள பிரபல கோவில்களில் பங்குனி உத்திர திருவிழா களைகட்டியதை அடுத்து 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். 2 மாவட்டங்களில் உள்ள பிரபல கோயில்களில் சிறப்பு ஆராதனை களைகட்டிய நிலையில் அதில் பங்கேற்பதற்காக வாகனங்களில் வந்த பக்தர்களால் ஆதிச்சநல்லூர் குறுகிய பாலத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விழா காலங்களில் போக்குவரத்து காவலர்களை கூடுதலாக பணியில் அமர்த்தி போக்குவரத்தை சீர்படுத்த நடவடிக்கை எடுக்காமல் விடியா ஆட்சி பக்தர்களை வஞ்சித்து விட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. சிவகங்கை நகராட்சியில் வீட்டின் பெயர் மாற்றம் செய்ய 9,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற வரி வசூலிப்பாளர் பாலமுருகன் பிடிபட்டார். செந்தமிழ் நகரைச் சேர்ந்த கணேசன் என்பவர் தான் வாங்கிய வீட்டிற்கு பெயர் மாற்றம் செய்ய சிவகங்கை நகராட்சியில் விண்ணப்பித்திருந்த நிலையில் அவரிடம் வரி வசூலிப்பாளர் பாலமுருகன் 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. பேரம் பேசி 9,000 ரூபாயை கணேசனிடம் பெறும்போது பாலமுருகன் கையும் களவுமாக பிடிபட்டார். விடியா திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் விரித்து ஆடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜேசிபி எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் நலச்சங்கத்தினர் 2வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய வாகனம், உதிரி பாகங்கள் ஆகியவற்றின் விலை ஏற்றம் மற்றும் வரி உயர்வு காரணமாக தற்போது நடைமுறையில் உள்ள குறைந்தபட்ச வாடகையை உயர்த்த கோரி கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் ஜேசிபி உரிமையாளர்கள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று திருச்சி மாவட்டம் வையம்பட்டியிலும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சூறைக்காற்றுடன் பெய்த பலத்த மழையால் மரங்கள் முறிந்து விழுந்தன. மாவட்டம் முழுவதும் கடந்த சில வாரங்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் கிருஷ்ணகிரி மற்றும் காவிரிப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்தது. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த இந்த மழைக்கு பல்வேறு பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்தன. எனினும் இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை காணப்படுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.